இயேசு பிறந்தார், மனித குலத்திற்கு பாவ மன்னிப்பு கிடைத்தது. மகாத்மா காந்தி பிறந்தார், இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்தது. தந்தை பெரியார் பிறந்தார், மக்களுக்கு பகுத்தறிவு கிடைத்தது. ஜோசப் விஜய் பிறந்தார், தமிழகத்திற்கு ஒளிவிளக்கு கிடைத்தது. 22/6/74 உலக வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கும் ஒரு அற்புத நாள். தமிழகம் கண்டெடுத்த நட்சத்திர முதல்வரே, வாழ்த்தி வணங்குகிறேன். தவம் செய்து பெற்றெடுத்த பெற்றோருக்கும் என் அன்பு வணக்கம். ஊழலின் பிடிக்குள் இருந்த தமிழகத்தை நேர்மை எனும் ரதத்தில் ஏற்றிய ஆற்றல் மிகு தலைவரே, தமிழகம் எங்கும் இன்முக பூக்கள் பூத்து கிடக்கிறது. வியப்பாய் இருக்கிறது உங்கள் மதிநுட்பம், திகைப்பாய் இருக்கிறது உங்கள் செயல் திட்டம். அடிமட்ட தொண்டனை அரவணைக்கும் பண்பை என்னவென்று சொல்வது? தவறென்றால் தண்டனை தரும் நெஞ்சுரத்தை என்ன சொல்வேன்? நாக்கால் மட்டுமே அரசாட்சி செய்தோரை மக்கள் வாக்கால் துரத்தி அடித்த தமிழக தலைமகனே, டில்லியில் முதல் வரிசையில் அமர்ந்த முத்தான முதல்வரே, பிரதமர் மோடியே மேஜையை தட்டி வரவேற்கும் உங்களின் தீர்க்கமான திகட்டாத பேச்சு, நட்சத்திரமாய் இருந்தபோது வளமான நடிப்பை தந்தீர். முதல்வர் நாற்காலியில் அமர்ந்த போதும் பணிவிலும் தெளிவு கண்டீர். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் எம்மதமும் நம்மதம் என திருச்செந்தூரில் வேலெடுத்தீர். மூகாம்பிகைக்கு வாள் கொடுத்தீர். மசூதியில் நோன்பு கஞ்சி குடித்தீர். தேவாலயத்தில் மண்டியிட்டு கர்த்தரிடம் வேண்டினீர். அனைத்து மத கடவுளாலும் ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புத மனிதரே, வாழ்க பல்லாண்டு பல்லாண்டு பல நூறு ஆண்டு என வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறேன். ஒரு நாள் நேரில் பார்த்து வாழ்த்தி வணங்கி மகிழ்வேன் என்ற நம்பிக்கையுடன் முனைவர் ஈரோடு சந்திரகுமாரி.